ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி மணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து வியூஸ் நிறைய போகுது, ஒரு சில ஷார்ட்ஸ் நிறைய போக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போகாததுக்கு வந்து யூடியூப் பக் அப்படின்னு சொல்லி. அது இன்னும் அந்த பக் யாராவது இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸுக்கும் சரி, லாங் வீடியோஸுக்கும் சரி, அந்த டேக் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டில் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றதுலாம் தெரியாது. சரி, கரெக்டுங்களா? ஸோ வந்து டேகு கொடுத்தா தான் அதை யூடியூப் அல்காரிதமில் செலக்ட் பண்ணி டேகை வச்சு தான் நம்மளோட வீடியோ வந்து வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது, எல்லாமே நடக்கும். அந்த கீவேர்டு வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு சூப்பராக நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே சூப்பராக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் நம்ம யாரோட இப்போ ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிற வீடியோ அவங்க டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டேக்ஸு அப்படி இல்லைனா நம்ம ஓனாக வேணும், யாரோட டேக்குமே நம்மளுக்கு வேணாம், நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த டேக்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவையும் நீங்கள் ட்ரெண்டிங் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் வியூ டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரேங்க் செக்கர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து எவ்வளோ ரேங்கிங்கில் வரணும் அப்படின்றதெல்லாம் இதில் வரும். அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ சர்ச் பண்ண போகிறது ஷார்ட்ஸுக்கு கீவேர்ட் சர்ச் பண்ணுறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேக் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் லிங்க் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட லிங்க்லாம் வந்துடும். அடுத்தது ட்ரெண்டிங்காக இருக்கிற வீடியோஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கும். அதில் இருக்கிற டேக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட ரிலேட்டட் வீடியோஸாக இருந்தால் மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கீ சஜஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. என்டர் கீவேர்ட் அப்படின்னு. உங்களோட சேனல், உங்களோட வீடியோஸ் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் போட போகிறீங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸாக அந்த காமெடி வீடியோ போடுறோம் அப்படின்றதுனால அந்த கப்புள் காமெடி அப்படின்னு போடுறேன். பாருங்கள், கப்புள் காமெடி அப்படின்னு போட்டதுக்கப்புறமா சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இல்லை ஓவரால் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் வந்து மீடியமாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அந்த கப்பலில் தூக்கிட்டு வெறும் காமெடி அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை அப்படின்றது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரிலேட்டடாக இந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோர் தேன் 500 கீவேர்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த காப்பி செலக்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே காப்பி ஆகிடும். அதை உங்களோட டேக்கில் ஜஸ்ட்டு கம்மா மட்டும் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் பாய்.